அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சரித்திரத்திலே பதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் நாம் எல்லாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே 1980 ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஜனசங்கத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பிறகு கடுமையான சோதனைகள் எல்லாம் சந்தித்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் நாட்டிற்காக போராடி வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், அனைத்து இடத்திலும் கூட இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக குடும்ப ஆட்சியை தவிர்த்து நேர்மையானவர்களை மன்றத்திற்குள் அனுப்புவதற்காக ஒரு நல்லாட்சியை அளிப்பதற்காக எப்பொழுதும் பாடுபட்ட ஒரு கட்சி. இந்த கட்சி சாதாரண தொண்டர்களை தலைவர்களாக ஆக்கி அழகு பார்த்து அதன் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி. வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு அடிப்படை வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஒரு தொண்டரை கண்டுபிடித்து அந்த தொண்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பின் மூலமாக கட்சியும் வளர்ந்து நாட்டையும் வளர்த்தி இன்று 2025 மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம். நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இன்னும் பெரிதாகி இருக்கிறது, இன்னும் பலமாக இருக்கிறது. 2026 நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விதைத்திருக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இன்னொரு முன்னெடுப்பை நாம் எடுக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் சாட்சியாக ஒரு புதிய தலைவரை இன்று நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். இந்த புதிய தலைவர் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய ஆட்சியை, தீய சக்தியை அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார். அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே இருந்திருக்கின்றோம். அதனால தான் நான் சொன்னேங்க, சரித்திரத்திலே இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய தேசிய தலைவரின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஐயா தருண் சுக் அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர்கள் சார்பாக இந்த மாநில தலைவர் தேர்தல் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய பார்வையாளராக இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் அரவிந்த் மேனர் அவர்கள், அருமை ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள், அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள், நம்முடைய மத்திய இணை அமைச்சர், இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் பதிப்பதற்கு 2021 மிக முக்கியமாக இருந்த வேல் யாத்திரை நாயகன் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்களாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி பல சோதனைகள்லாம் கடந்து கட்சியை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய, இதற்கு முன்பு நம்முடைய மாநில தலைவர்களாக இருந்து பணியாற்றியவர்கள் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மாநில தலைவராக மட்டும் இல்லாமல் நம்முடைய மத்திய அமைச்சராகவும் இருந்து சோதனையான காலகட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துகிறவங்க ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக பணி செய்து இன்று ஒரு சாதாரண தொண்டனாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணனுக்கு பதவி இருக்கோ பொறுப்பு இருக்கோ, எப்பொழுதும் ராஜாவாக இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய செயலாளர் ஐயா ஹெச் ராஜா அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பு மிகுந்த நம்முடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவியாக
இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் புடவை தான் எல்லாரும் கட்டுறாங்க நார்த் இந்தியாவில். அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்து சென்றிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அணிப்பிரிவினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் 67 மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். 67 மாவட்டத்தை இதுவரை நடத்தி கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்த நம்முடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். பழைய தலைவர்கள் என்று சொல்வதை விட இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள்.